பராசரம் ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் வணக்கம். பரமத்தி வேலுடன் சந்திரன் பேசுகிறேன். நேற்றிலிருந்து ஒரு தலைப்பு போய் கொண்டிருக்கிறது. அனைவரும் இதுக்கு ஒரு சிறப்பான ஒரு கருத்தையும் முன்வைத்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு எனக்கு தெரிந்த ஒரு கருத்தையும் முன்வைக்க நேரம் வந்துள்ளது. ஒருவரின் ஜாதகத்தில் கர்மாவின் பலனை கொடுப்பது ராசியா லக்னமா என்று ஒரு தலைப்பை கேட்டுள்ளேன். அது என்ன ராசியா லக்னமா என்று. காலதேவனுக்கு 12 பாவங்கள். அது 12 பாவங்கள் என்றால் 12 ராசிகள் என்று தான் நாம் சொல்கிறோம். 12 ராசி கட்டங்கள், ராசி பானங்கள் அப்படிங்கிறது அது நிலையானது. ராசி பாவங்கிறது ஒரு நிலையானது. அதில் லக்னம் ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னமாக ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிறது. அந்த லக்னமாக போட்டுக்கிறோம். நம்ம ஏன் அதை ராசியாக போடாமல் லக்னமாக போடுகிறோம் அப்படின்னு போகும்போது, உயிர் ஸ்தானம் என்பது ஒரு புள்ளியை குறிக்கக்கூடியது. அந்த நிலைக்காக தான் அது லக்னமாக தேர்வு செய்துள்ளார்கள் நம் முன்னோர்கள். அது பராசரர் தான் அதை தேர்வு செய்துள்ளார். ஏன்னா லக்னம் எல்லாமே கிரக இணைவை வச்சு தான் நாடி விதிப்படி ஆரம்பத்திலாம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் திரிகோண கிரகங்கள் மிக வலிமை உடையதாக இருக்கும். அதை வச்சு தான் பலாபலனே எந்த கிரகத்தை எந்த கிரகம் தொடும்போது என்ன மாதிரி ஒரு பலன் கொடுக்கும். சுபகிரகம் தொடும்போது நல்ல சுபமான ஒரு பலனை கொடுக்கும். சுபகிரகம் அசுபகிரகத்தை தொடும்போது ஒரு தீமையான பலனை ஏற்படுத்தும். அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடெல்லாம் அன்றைக்கு சொல்லி வைத்த ஒரு நிகழ்பாடு, உண்மையான நிகழ்பாடு. இன்றைக்கு கூட நம்ம பார்க்கும்போது கோச்சார நிலையில் பார்க்கும்போது சந்திரனை மையமாக வச்சு தான் நம்ம கோச்சார நிலையில் பலாபலனை நம்ம எடுக்கிறோம். எப்படின்னு பார்க்கும்போது கோச்சார நிலையில் சந்திரனுக்கு எந்த நிலையில் எந்த கிரகம் பயணிக்குது, அதாவது சந்திரனுக்கு கோச்சாரத்தில் குரு எங்கே இருக்கிறார், சனி எங்கே இருக்கிறார், ராகுகேது எங்கே இருக்கிறது, இது எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம கையாளுகிறோம். ஏன்னா இன்றைக்கி லக்கணத்தை வச்சு நம்ம பலன் பார்க்குவதை இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு நிலையை நம்ம அனைவரும் அடைந்துள்ளோம் என்று தான் அது அனைவருக்கும் தெரியும். அப்போ லக்கணத்தை வச்சு கர்மாவின் பலனை தீர்மானிக்க முடியுமா என்று பார்க்கும்போது, அது நமக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குதுன்னு பார்க்கும்போது, அது ஒரு நிதர்சனமான ஒரு நிலைப்பாட்டை நமக்கு சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறது லக்கினம். ஏன்னா லக்கினம் என்பது 12 பாவத்தையும் நமக்கு எந்த 12 பாவத்தில் 12 ராசி கட்டத்தில் ஏதோ ஒரு லக்கினம் நமக்கு வந்துடும். அது லக்கின புள்ளி எது வருதோ அதுதான் நமக்கு ஒரு அந்த பாவத்தை வச்சு தான் 1ஆம் பாவம் 2ஆம் பாவம்னு நம்ம எண்ணுறோம். அந்த 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் வருது. ஒருத்தருக்கு 8ஆம் பாவமே 2ஆம் பாவமாக வரும், குடும்ப பாவமாக வரும். அப்போ குடும்பமே அவன் கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். ஒரு 12ஆம் பாவம் விரைபாவமே அவங்களுக்கு 2ஆம் பாவமாக வரும், ஒரு லக்கின பாவமாக வரும். இப்படி இந்த நிலைப்பாடெல்லாம் நமக்கு லக்கினத்தை வச்சு நம்ம தீர்மானிக்கிறோம். இருந்தாலும் காலதேவனுக்கு வச்சு அந்த பாவ நிலையும் நம்ம பார்க்கும்போது தான் அது சரியான பலாபலனுக்கு ஒத்து வரும். அப்போ அது லக்கின பாவத்திலேருந்து தீர்மானிக்கும் போது நம்ம ஒரு சரியான ஒரு பலனை அனைவருக்கும் நம்ம சொல்லிடலாம். ஒரு நிலைப்பாட்டை, அதாவது லக்கினத்திலிருந்து இந்த பாவங்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு ஏதாச்சும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதான்னு பார்த்தா இல்லை. சாஸ்திர ரீதியாக லக்கின ரீதியாக இந்த காலகட்டத்தில் இந்த லக்கினத்திலிருந்து இத்தனை பாவத்தில் இந்த குடும்ப நிலை இப்படி இருக்கும், இந்த பாவத்தில் 7ஆம் பாவம் இப்படி இருக்கும் அப்படின்னு நிலைப்பாடு அங்கே இருக்குதான்னு பார்த்தா யாராலையும் சொல்ல முடியாது. லக்கினத்திலேருந்து 1ஆம் பாவத்திலேருந்து லக்கினம் எது உழுவுதோ புள்ளி உழுவுதோ அது 1ஆம் பாவத்தை எடுத்து குடும்ப பாவத்தில் நல்ல கிரகம் இருந்தால் நல்ல பலன் ஏற்படும், அசுப கிரகம் இருந்தால் கொஞ்சம் குடும்பம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுக்கு தகுந்த ஒரு நிலைப்பாடை அடையும். இப்படி ஒரு சுப கிரகத்துக்கும் அசுப கிரகத்துக்கும் உண்டான ஒரு நிலைப்பாடு. இதுதான் நம்ம அந்த கிரகத்தை வைத்து பலன் லக்கின ரீதியாக பலன் சொல்கிறோம். அப்போ இது நம்ம பார்த்தோன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள், லக்கினத்தை வச்சு நம்ம பலாபலன் எடுக்கக்கூடிய ஒரு விதிமுறைகள். அப்போ கர்மாவின் பலனை சுட்டி காட்டுவது லக்கினம். நம்ம லக்கினத்துக்கு அது சேலம் அஷ்டோ சதாசிவ ஐயா மிக சிறப்பான ஒரு பலனை நான் சொல்வதெல்லாம் அவரே சொல்லிட்டார். அதனால் இங்கே நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவர் சிறப்பான ஒரு கருத்தையெல்லாம் முன் வச்சார். லக்கினம் என்பது என்ன, ராசி என்பது என்ன, அதோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அழகாக தொகுத்து கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் பேசினதே நானும் பேசினா அது நல்லா இருக்காது. அப்போ லக்கினத்திலேருந்து பார்க்கும்போது இந்த கிரகத்தை அமர்ந்த வீட்டில் எந்தெந்த வீட்டில் எந்தெந்த கிரகம் அமர்ந்திருக்குதோ அதுக்கு உண்டான நம்ம பலாபலனை எடுக்கிறோம். 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கும்போது அந்த 7ஆம் இடத்துக்கு உண்டான பாவநிலையை வச்சு நம்ம ஆராய்கிறோம்.
இதெல்லாம் எந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு கோடிட்டு காட்டும், எந்த காலகட்டத்தில் இதோட பலாபலன் கொடுக்கும், இது எந்த காலத்தில் நிகழும் என்பதை நம்ம எப்படி தீர்மானிக்கிறது அப்படிங்கும்போது, இந்த ராசி என்ற சொல்லக்கூடிய சந்திரன், உடல்காரகன் சந்திரன் நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அவர் வழியாக தானே திசா நிலைப்பாடுகள் நம்ம அறிந்து கொள்ள முடியுது. ஏன்னா சந்திரன் வந்து ஒரு பயணத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். பயணத்தை குறிக்கக்கூடிய அந்த கிரகம் ஒரு நட்சத்திர சாரத்தில் அமர்ந்தும் போது அது நட்சத்திர வழியாக தன்னோட பயணங்களை மேற்கொண்டுகிட்டே இருக்கும். முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு அடுத்து சுக்கிர திசை வருகிறது, அதுக்கு அடுத்து சூரிய திசை வருகிறது. அப்போ அந்த வரிசையாக வரும்போது அது சந்திரன் வழியாக தான் அந்த கர்மா நிலையை நமக்கு வந்து கோடிட்டு காட்டுகிறது. அப்போ ஒவ்வொருக்கு இந்த கர்மா நிலையை காட்டும் போது அந்த பயணக்காரன் சந்திரன் தானே அந்த நிலைப்பாட்டை நமக்கு தொகுத்து வழங்குகிறார், எடுத்து கொடுக்கிறார். அப்போ இந்த கிரகங்களே நமக்கு வந்து ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இந்த கர்மாவின் மரபான் கர்மா ஜோதிடத்தில் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு கிரகமே ஒவ்வொரு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ சூரியன் பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரத்தில், சந்திரனோட நட்சத்திரத்தில் சூரியன் பிறந்திருக்கார். அப்போ சந்திரன் வந்து செவ்வாயோட நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரத்தில் சந்திரன் பிறந்திருக்கார். அப்போ செவ்வாய் வந்து உத்திரட்டாட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார், உத்திராடம் சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். புதன் வந்து அவிட்டம் செவ்வாயோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. குரு வந்து பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். சுக்கிரன் வந்து மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். சனி வந்து ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். ராகு வந்து பரணி நட்சத்திரம், கேது வந்து ஆயிலிய நட்சத்திரம். இப்போ இந்த 9 கிரகங்களும் 9 நட்சத்திரத்தில் பிறந்திருக்குது. அப்போ இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்மா நிலையை சுட்டி காட்டக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் தான் சுட்டி காட்டுதுங்கிறாங்க. கிரகமே அந்த நட்சத்திரத்தில் தான் சுட்டி காட்டுதுங்கிறாங்க. அப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய்க்கு வந்து கர்மாவை சுட்டி காட்டக்கூடிய கிரகம் அங்கே வந்து குருவாக வருகிறார். அவர் கர்மாவின் தன்மையை வெளிக்காட்டக்கூடியவர் குருமா. இது மரபான ஜோதிடத்தில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்போ புதனோட கர்மா நிலையை சுட்டி காட்டக்கூடியது யாருன்னு பார்த்தா சனி பகவான் சுட்டி காட்டுகிறாருங்கிறாங்க. அப்போ குருவோட கர்மா நிலை யார் சுட்டி காட்டுறாங்கன்னா ராகு சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ சுக்கிரனோட கர்மாவின் பலனை யார் சுட்டி சந்திரன் சுட்டி காட்டுகிறார். அப்போ சனியோட கர்மா பலனை யார் சுட்டி காட்டுனா செவ்வாய் சுட்டி காட்டுகிறார். அப்போ ராகுவோட பலனை சந்திரன் சுட்டி காட்டுகிறார். இப்படி இந்த கிரகத்தோட பலனை எந்தெந்த கிரகங்கள் ஒரு சுட்டி காட்டுமோ அந்த நட்சத்திர வழியாக அந்த கிரகங்கள் கர்மாவி பலனை சுட்டி காட்டுது. அப்போ ஒவ்வொரு அந்த சூரியன் நட்சத்திரத்திலிருந்து தொடர்புடைய நட்சத்திரங்கள் 4 நட்சத்திரங்கள் அது கர்மாவி நிலையை சுட்டி காட்டுங்கிறாங்க. அதாவது சூரியன் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து அஸ்வினி, ஆயிலியம், அனுஷம், பூரட்டாதி இந்த 4 நட்சத்திரம் ஒரு கர்மாவை சுட்டி காட்டும். இது மரபான ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட ஒரு நிகழ்பாடுன்னு வச்சுங்க. இப்படி இது வந்து நம்ம போய்கிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அது கணக்கெடுக்க வேண்டியது இருக்குது, கணிதம் போட வேண்டியது இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இது நம்ம வந்து பார்த்தோன்னா பலன் சொல்லணும், எப்படி சொல்ல முடியும்? அதனால தான் நமக்கு அந்த திசா காலங்களே கொடுத்துருக்குறாங்க. அப்போ சந்திரன் பயணிக்கக்கூடிய வந்து ஒவ்வொரு நிகழ்பாடுமே நமக்கு வந்து ஒரு லக்கணத்திலேருந்து இப்போ லக்கணம் எடுத்துக்கும் போது நம்ம அந்த பாவங்கள் நமக்கு கிளீனாக கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு விஷயங்கள். ஆனால் சந்திரனோட அந்த திசா காலங்கள் தான் நமக்கு வந்து ஒரு உறுதியான தன்மையை கொடுக்குது. அப்போ சந்திரன் எந்த இடத்துல இருந்து திசா காலத்தை நடத்துகிறாரோ அவர் வழியாக பயணிக்கக்கூடிய நிலை, அதை வச்சு தானே நம்ம வந்து பலாபலனை உதிக்கிறோம். அது சந்திரன் தானே பயணத்தை குறிக்கக்கூடிய கிரகம். ஏன்னா ஒரே இடத்துல இருக்க மாட்டார். லக்கினம் வந்து நகரும் தன்மை உடையதா அப்படின்னு பார்த்தா இல்லை. அந்த லக்கினம் வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்கினம்னா அந்த லக்கினத்தோடு தீர்மானிச்சிடறோம் நம்ம. ஆனால் சந்திரன் அப்படி இல்லையில, ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கும் அந்த நட்சத்திரம் அது ஒரு தீர்மானித்தாலும் அது வழியாக அவர் ஒரு பயணத்தை மேற்கொண்டுக்கிட்டே இருக்கார். நம்ம எப்படி உடல் பிறக்கும் போது அது வந்து சிறு குழந்தையாக இருக்கும்போது வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது அவரோட திசைகளும் வளர்ந்து கொண்டே இருக்குது. அப்போ அது அவரோட திசை நடக்கக்கூடிய திசைகள் நல்ல திசையாக இருக்குதா, அதாவது திசையாக இருக்குதா அசுப திசையாக இருக்குதா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அது லக்கணத்துக்கு எந்த மாதிரி ஒரு இடமா இருக்குது அதை வந்து கோடிட்டு காட்டுவது லக்கணம். அதை வந்து தீர்மானித்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்து கொடுப்பது சந்திரன் நிற்கக்கூடிய ஒரு அந்த நட்சத்திரம், அவரோட திசா காலங்கள். சந்திரன் வந்து பயணிக்கக்கூடிய திசா காலங்கள். இது எப்படின்னு பார்க்கும்போது நம்ம தசை என்பது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தசை இருக்குது. இப்போ அஸ்வினி எடுத்துட்டா ஒரு 6 வருஷ காலம், சூரியன் 7 வருஷ காலம், அதே மாதிரி இப்போ பரணி எடுத்துகிட்டு 20 வருஷ காலம். இந்த 20 வருஷ கால திசையில் பார்க்கும்போது ஒரு சுக்கிர திசை என்றதை நம்ம கோடிட்டு காட்டுகிறோம். 20 வருஷ காலம் சுக்கிர திசை தான்.
ஆனால் அந்த சுக்கிர திசையில் அதோட புத்தி காலங்கள், அந்த புத்தி காலம் வந்து இந்த 9 கிரகங்களும் அந்த சுக்கிர திசையிலே வந்துடுது. 9 புத்தியாக அந்த கிரகங்கள் வரிசையாக சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி இப்படின்னு ஆக்கிரமிச்சது. அப்புறம் அந்தரமும் அதே மாதிரியே ஒவ்வொரு புத்திக்கும் இந்த 9 கிரகத்தோட அந்தரமும் வந்துடும். அப்போ இதை வந்து யார் இதை வந்து செயல்படுத்துகிறாரு? அப்போ தசை நடத்தக்கூடிய கிரகம் செயல்படுத்துதா, இல்லை புத்தி நடத்தக்கூடிய கிரகம் செயல்படுத்துதா, அதை அந்தரம் நடத்தக்கூடிய கிரகம் செயல்படுத்துதா அப்படின்னு பார்த்தா இது ஒன்றோடு ஒன்று பிணைந்து உள்ளது அப்படிங்கிற நிலைப்பாடு. அந்தரன் அதை முடித்து வைக்கிறார். அதாவது திசை வழியை காட்டுது, புத்தி அதை செயல்படுத்துது, அந்தரன் வேலையை முடிக்கிறார் அப்படிங்கிற நிலைப்பாடு தான். அப்போ ஒரு ஜாதகத்தில் எந்த மாதிரி ஒரு திசை நடக்குது, அது லக்கணத்துக்கு எத்தனை பாவத்தை, ஏன்னா லக்கணத்தை வச்சு தான் நம்ம தீர்மானிக்கிறோம். அப்போ லக்கணத்துக்கு இது எந்த பாவம், அப்போ எந்த பாவமாக இருந்தாலும் அது திசா காலங்கள் தானே அது முடிவு செய்கிறது. அது திசா காலங்களும் அதோட கோச்சார காலங்களும் தானே அது நம்ம. ஏன்னா இன்றைக்கி இந்த லக்கணத்தை மட்டும் வச்சு சொல்லிட்டு போனால் எல்லாமே ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ நம்ம வந்து இந்த ஆருடம் பார்க்குறது, சாமக்கோள் பார்க்குறது, பிரசனம் போட்டு பலன் பார்க்குறது, இதெல்லாம் நமக்கு வந்து ஏன் இந்த அளவுக்கு வளர்ந்துச்சு, இதெல்லாம் நமக்கு எதனால் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா லக்கினப்படி பார்ப்பதோடு இந்த பிரசனம் வந்து துல்லியமான ஒரு பலனை கொடுக்குதுங்கிறாங்க. ஜாமக்கோள் பிரசனம் அது ஒரு துல்லியமான பலனை கொடுக்குதுங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எதை வச்சு நம்ம எடுக்கிறாங்க, லக்கண ரீதியாக எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா கோச்சார நிலை கிரகத்தை வைத்து, கோச்சாரத்தில் எந்தெந்த கிரகம் எந்தெந்த நிலையை தொடரும்போது அந்தந்த நிலைப்பாட்டை கொடுக்குது. அப்போ அந்த திசா காலங்களும் அதோட பயணத்தை சொல்லக்கூடிய சந்திரனும், ஆனால் அன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு காரணகர்த்தாக இருப்பது. ஏன்னா அந்த சந்திரன், அந்த பயணத்தை குறிக்கக்கூடிய சந்திரனை வந்து நம் முழுமையாக பார்க்கும்போது தான் நமக்கு வந்து முழுமையான அந்த பலனை, அந்த எந்த மாதிரி ஒரு கர்ம நிலையை அவங்களுக்கு அடைகிறார்கள், எந்த மாதிரி ஒரு கர்ம பலனை கொடுக்குது, ஒரு விபத்தை கொடுக்குது, ஒரு ஆக்சிடெண்ட்டை கொடுக்குது, ஒரு திடீர்னு ஒரு மன கஷ்டத்தை கொடுக்குது, ஒரு திடீர்னு நமக்கு ஒரு சிக்கல் மாட்டிக்கிறோம், ஒரு மன தடுமாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடெல்லாம் நம்ம எந்தெந்த காலகட்டத்தில் நாம் அனுபவித்து பார்க்குற போது சந்திரனை தொடக்கூடிய அசுப கிரகங்கள், சந்திரன் வந்து ஒரு அஷ்டமத்தில் இருக்கும்போதும், சந்திரன் வந்து ஒரு தீய கிரகத்தோடு சேரும்போதும், சந்திரன் அந்த ஜாதகத்துக்கு சுபகிரகமாக அசுபகிரகமான நிலைப்பாடு நம் மனங்கள் வந்து ஒரு நிலையில் இருப்பதில்லை. மனம் தடுமாறி கொண்டே இருக்கும். அந்த நிலையில் வந்து சந்திராஷ்டமத்திலும் சந்திரன் ஜென்ம லக்கணத்திலும் பயணிக்கும் போதும், ஜென்ம ராசியில் பயணிக்கும் போதும், சந்திரன் ஜென்ம ராசிக்கு அஷ்டமத்தில் பயணிக்கும் போதும், ஜென்ம லக்கணத்துக்கு அஷ்டமத்தில் பயணிக்கும் போது, இப்போ ஜென்ம லக்கணத்துக்கு அஷ்டமத்தில் பயணிக்கும் போது சந்திராஷ்டமாரா சொல்கிறோமா? இல்லை. ஆனால் சந்திரனுக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் பயணிக்கும் போது தான் அதோட பலாபலனை தீர்மானிக்கிறோம். இப்போ கோச்சார ரீதியை நம்ம பார்க்கும்போது லக்கணத்தை வச்சு பலன் எடுக்கிறோமா, சந்திரனை வச்சு பலன் எடுக்கிறோமான்னு பார்த்தா கோச்சார ரீதியை பலன் பார்க்கும்போது சந்திரனை மையமாக வைத்து கொண்டு தான் நம்ம வந்து முழுமையான பலனை நம்ம சொல்லுகிறோம். அனைவருக்குமே ஒரு தீர்மானித்து பலாபலனை ஒதுக்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடெல்லாம் இருக்கும்போது கர்மாவின் பலனை சுட்டி காட்டக்கூடியது லக்னமாக நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சால் கூட அது சுட்டி காட்டும் மொழியை, ஆனால் நிறைவேற்றக்கூடியது வந்து அந்த திசாகாலங்கள் தான். அது சந்திரன் பயணிக்கக்கூடிய, அது எந்தெந்த கிரகத்தோட பயணிக்குது, எந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்குது, அந்த உடலுக்கு எந்த மாதிரி ஒரு தீங்கை உண்டாக்கும், உடலுக்கு உண்டாக்குதா உயிருக்கு உண்டாக்குதா என்ற நிலைப்பாடெல்லாம் வந்து அந்த சந்திரனோட நிலைப்பாட்டை எடுக்கும்போது தான் நமக்கு துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும் கர்மாவின் நிலைப்பாட்டை. ஏன்னா ஒரு பயணத்தையும் நம்ம செய்யக்கூடிய செயல்பாட்டுக்கும் அன்றாட நிகழ்வுக்கும் சந்திரனே முழு பொறுப்பாகிறார். அதாவது சந்திரன் என்ற ஒரு கிரகம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பயணங்களும் அவரோட பயணத்தை வந்து நம்ம வந்து ஒரு கோச்சார நிலையில் வந்து ஒரு கோடிட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மாற்றத்தை கொடுப்பார். இப்போ திங்கக்கிழமையில் ஒரு சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது அதுக்கு உண்டான ஒரு நிகழ்வு இருக்குது, செவ்வாய்க்கிழமையில் பயணிக்கும்போது அதுக்கு உண்டான ஒரு நிகழ்வு இருக்குது. அது நம்மளோட சந்திரனுக்கும் கோச்சார சந்திரனுக்கும் இணைச்சி பார்த்தோமா நம்மளோட செயல்பாடு தான் கர்மா. அந்த கர்மாவின் செயல்பாடு எந்த மாதிரி நிகழ்வை ஏற்படுத்தும், எந்த மாதிரி நிகழ்வை கொடுக்கும், அப்போ நம்ம எந்த மாதிரி பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் அப்படி அந்த பயணத்தை குறிப்பவர் சந்திரன். அப்போ அந்த சந்திரனோட பயணங்களை நம்ம தீர்மானிச்சுட்டு தான் நம்ம இடத்துக்கு பயணிக்கிறோம். இப்போ சந்திராஷ்டமத்திலே பயணிக்கும் போது நமக்கு வந்து அங்கே தேவையில்லாத ஒரு அவமானமோ தேவையில்லாத விபத்தோ இந்த தேவையில்லாமல் ஒரு நிகழ்பாடெல்லாம் கொடுக்குது. அது அனுபவ ரீதியாக நான் பார்த்துருக்கிறேன், நானே உணர்ந்திருக்கிறேன் அந்த நிகழ்பாடெல்லாம். அப்போ இதெல்லாம் நம்ம வந்து அந்த கோச்சார ரீதியாக இருக்கிற சந்திரனுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்போ நமக்கு திசா காலங்கள் முழுமையான ஒரு திசை நடக்குதுன்னா அதோட புத்தி காலங்களும் அந்தர காலங்களும் தான் அது செயல்படுத்துது. இது வந்து சந்திரன் அங்கே முழு
பொறுப்பையும் வகிக்கிறார். அதை செயல்படுத்தக்கூடியவராக, அந்த தசாகாலத்தை வழிநடத்துபவராக அந்த சந்திரனை மீறி அந்த நிகழ்வு தான் நடக்குது. அப்போ லக்ன ரீதியாக நமக்கு என்ன நடக்குது, அந்த பாவங்கள் சுட்டி காட்டக்கூடிய தன்மை லக்னத்துக்கு தான் உண்டு. ஆனால் அதை நிறைவேற்றக்கூடிய தன்மை சந்திரன் நிற்கிற சாரமும் அவர் நடத்தக்கூடிய திசையும் அவர் வழியாக பயணிக்கக்கூடிய அந்த கிரகத்தோட கோச்சார நிலை, தசாபுத்திகளோட புத்திகளும் அந்தரங்களும் அது முழுமையான ஒரு நிகழ்பாட்டை நமக்கு எடுத்து கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. அப்போ இந்த நிகழ்பாட்டுக்கு அனைவருமே ஒரு கருத்துக்களை வைக்கும்போது, ஏன்னா ஜோதிடர்கள் கருத்துக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாரும் கருத்து ஒரே மாதிரி இருந்தால் அங்கே ஜோதிடம் ஒரே மாதிரி இருக்கும். ஏன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருப்பது என்றால், நான் ஒரு மாதிரி புரிஞ்சுக்குவேன், நீங்கள் ஒரு மாதிரி புரிஞ்சுக்குவீங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இந்த ஜோதிடத்தை புரிஞ்சு கொள்ளுகிறதுனால அவங்கவுங்களுக்கு ஒரு கருத்து வரதான் செய்யும். அது அனுபவ ரீதியாக பார்க்கும்போது நம்ம கோச்சாரம் இல்லாமல் யாரும் இன்றைக்கு பலன் பார்ப்பதில்லை. அதே மாதிரி திசா புத்திகள் கணக்கெடுக்காமல் யாரும் பலாபலனை சொல்ல முடியாது. லக்கணத்தை வச்சு நம்ம 12 பாவத்துக்கு பலன் சொல்லாமனா அது என்ன திசை நடக்குது, அந்த திசையை கோடிட்டு பார்த்தா தான் நமக்கு முழுமையான பலனை அந்த ஜாதகத்துக்கு உதிக்க முடியும். 7 கூடிய திசை நடக்குதா, 10 கூடிய திசை நடக்குதா, 4 கூடிய திசை நடக்குதா, அது இந்த கிரகம் எங்கே இருக்குது அப்படின்னு நிலைப்பாட்டை நம்ம திசா காலத்தில் தான் தீர்மானிக்க முடியும். வெறும் இந்த லக்கணத்தை வைத்து மற்ற பாவங்களை கோடிட்டு காட்டலாம் மொழிய, அந்த திசா காலத்தோட நிலைப்பாடு நமக்கு துல்லியமாக காட்டக்கூடிய ஒரு தன்மையும் அதோட செயல்பாடுகளும் நமக்கு முழுமையான பலனை கொடுக்குது. அதனால தான் இந்த சந்திரன் சனி ஒன்றோட ஒன்று சேரும்போது அதுக்கு பயப்படாதவங்க பொதுமக்களே பயந்துக்கிறாங்க அனைவருமே. ஏன்னா சந்திரனுக்கு பக்கத்தில் சனி வந்தாலும், சனிக்கு பக்கத்தில் சந்திரன் போனாலும் அது நமக்கு ஒன்றான ஒரு பலாபலனை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. அதனால் அந்த கோச்சார ரீதியை நம்ம பார்க்கும்போது தான் ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியும்னு வச்சுங்களேன். அப்போ கோச்சார நிலையும் நம்மளோட ஜாதகமும் ஒன்றிணைந்து பலம் பார்க்கும்போது தான் அந்த பலாபலன் நமக்கு துல்லியமாக கிடைக்கிறது. வெறும் லக்கணத்தை மட்டும் நம்ம எடுத்து பலன் சொல்லும் போது அந்த அளவுக்கு துல்லியமாக நமக்கு சொல்ல முடியாது. அப்போ கோச்சார நிலையும் சந்திரனோட நிலையும் லக்கணத்தோட நிலையும் கோடிட்டு பார்க்கும்போது கோச்சார நிலை மிக மிக ஒரு நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறனால தான் அனைவரும் அன்றையோட அந்த ஜாதகத்துக்கு வரும் கோச்சார நிலையில் பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய சந்திரனோட நிலையும் அவரோட தசா காலகத்தையும் கோடிட்டு பார்ப்பதனால் நமக்கு சிறப்பான ஒரு வழியும் நமக்கு கிடைக்கிறது என்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறேன். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் கர்மாவின் பலனை கொடுப்பது, லக்கணமே ஒரு முடிவுக்கு வந்தாலும் ராசி அதை நிறைவேற்றி கொடுப்பது. லக்கணம் கோடிட்டு காட்டும், ராசி அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை சந்திரன் அதுக்கு உண்டான முழு பொறுப்பாக இருக்கிறார் என்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறேன். இதுவே எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தாகும். இதுவே எனக்கு புரிதல் உண்டான ஒரு ஆய்வாகும். இது நான் நடைமுறையில் படுத்த ஒரு ஆய்வும் எனக்கு அனுபவத்தில் தோன்றிய ஒரு கருத்துக்களும் இங்கு முன்வைத்துள்ளேன். ஜோதி நண்பர்களே, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுடன் சந்திரன். உங்களோட கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகிறது. அனைவரும் தங்களுக்கு உண்டான கேள்விகளை கருத்துக்களை சொல்லுங்கள், வாழ்த்துக்களையும் போடுங்கள். அப்போ தான் அடுத்த பதிவுக்கு நம்ம போகலாம். நன்றிங்க, வாழ்க வளமுடன்.